சுதந்திரமடைஞ்ச காலத்தில் இருந்து கூட நாங்கள் எங்களுக்கான கல்வியை உருவாக்கல. மாறாக இன்னும் வேர்ல்ட் பேங்க் என்று சொல்லுது, IMF சொல்கிற விஷயங்களை செய்து கொண்டு போகிறதான் எங்களோட கல்வி மருத்துவ பயம் இருக்குது. 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் பண்ணது தேவையில்லை, ஆனால் நிப்பாட்டையிலாது. அந்த லெவத்துக்கு அது ஒரு மாஃபியாவாக ஆக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வணிகம். வணக்கம். விசுர ஊடகத்தின் கலைக்களம் எனும் கலந்துரையாடலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த கலந்துரையாடலானது கடந்த காலங்களில் இலங்கையின் பல்வேறு பாகங்களிலும் கலைத்துறை சார்ந்த நபர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். இன்று எம்முடன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் கலைத்துறை சார்ந்த பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டவரும் மக்களோடு மக்களாக கலைத்துறைக்கு பணியாற்றுகின்ற பேராசிரியர் சிவஞானம் ஜெய்சங்கர் சார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். கலைத்துறையில் நீங்கள் பல்வேறுபட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றீங்க. அந்த வகையில் கலை என்றால் உங்களோட பார்வையில் என்னன்னு சொல்றீங்க? கலை வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம். கலை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கலை. வாழ்க்கைக்கு அப்பாலானதோ அல்லது வாழ்க்கையிலிருந்து ஒரு முன்னடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கின்ற விஷயமல்ல கலை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் எவ்வாறு வாழ்கின்றோம், அந்த வாழ்க்கை என்றது எவ்வாறு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கின்றது என்பது கலையின் அடிப்படை. அந்த வகையில் கலை வாழ்க்கையின் அம்சம். ஓகே. இந்த கலைத்துறை மூலம் நீங்கள் நிறைய பணிகளை கலைக்கு ஆற்றி கொண்டிருக்கிறீங்க. உதாரணமாக ராவணேசன் போன்ற நாடகங்கள் வெளியிடங்களில் போடுறது, இதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு சிறந்த அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நாடகம் சார்ந்து எனது பயணம் ஒரு கலமுனைப்பட்டது. நீங்கள் சொன்ன ராவணேசன் என்ற அந்த மேடை நாடகம், அதற்கு முந்தியும் பிந்தியும் வந்த அதையொத்த கூத்து ஆடல் பாடல்களை அடிப்படையாக கொண்ட நவீன நாடகங்கள், சிறுவர் நாடகங்கள் என்றவை அது ஒரு போக்கு. இவற்றை தவிர நாங்கள் நாடகம், அந்த ஆற்றுகை நாடகம் என்பதை எப்படி ஒரு செயல்வாதமாக, அதாவது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவது என்பது நாங்கள் ஒரு அரசாங்க நிகழ்ச்சி திட்டங்களை அறிமுகப்படுத்துறது, அதில் அக்கறை செலுத்த வைக்கிறது என்பதற்கு மேலாக ஒவ்வொரு மக்களினுடைய அல்லது மாணவர்களினுடைய அல்லது சிறுவர்களினுடைய வாழ்க்கை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, அவர்கள் ஒரு சுய சிந்தனை உள்ளவர்களாகவும் கற்பனை, சிந்தனை, படைப்பாற்றல், விமர்சன நோக்கு, செயற்பாட்டுத்திறன் கொண்டவர்களாக உருவாவதற்கான ஒரு சமாந்திர கல்வி முறையாக இந்த நாடகம் ஏனைய கலைகளை முன்னெடுப்பதும் நிகழ்ந்து வருகிறது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இலங்கையில் தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் பாரம்பரியமான கூத்துக்கலைகள், உள்ளூர் கலைமரபுகள் காணப்படுகின்றன. அவை ஒரு சமுதாயம், அந்த ஒரு ஊரில் அந்த ஆற்றுக்கு நடக்குது என்றால் அந்த ஊர் தான் முழுக்க பங்கு பெற்றது, நிதி பங்களிப்பு செய்கிறது என்ற வகைக்கு இல்லை. அது வெளியில் இருந்து யாரையும் எதிர்பார்க்கறதும் இல்லை, தங்கி நிற்கிறதும் இல்லை. அந்த ஊரவர்கள் அவைன்ற உறவினர்களினுடைய ஒரு கூட்டு செயற்பாடாக அந்த கூத்துக்கள், உள்ளூர் ஆற்றுகை கலைமரபுகள் முன்னெடுக்கப்படும். இதிலிருந்து பார்த்தீங்கள் என்றால் அது ஒரு சமுதாய அரங்க செயற்பாடாக முன்னெடுக்கப்படுறதுன்றது எங்களுக்கு பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் அதில் ஆடப்படுற பல விஷயங்கள் பாரத ராமாயண கதைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறதால பல பிற்போக்கான கருத்துக்கள், முக்கியமாக பெண்களை இழிவுபடுத்துறது, மற்றது இந்த சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை நகைச்சுவை என்ற பேரில் இழிவுபடுத்துறது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பாரம்பரியம் எங்களோட மரபென்ற பேரில் கொண்டாடலாம். அப்போ அந்த விஷயத்தினுடைய அது எப்படி ஒரு சமுதாயமயப்பட்ட ஒரு அறிவுருவாக்கத்துக்கான, கொண்டாட்டத்துக்கான ஒரு சமூகமய செயற்பாடாக இருந்து கொண்டு இருக்குதோ அது இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயும் முக்கியமான ஒரு விஷயம்.
அதே நேரம் அதுக்குள்ளே இருக்கிற நாங்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை அவைகளோட உரையாடி கேள்விக்குட்படுத்தி அதில் அவர்களோடு சேர்ந்து அந்த மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களோடு சேர்ந்து ஒரு புதிய நோக்கில் எழுதுகிற செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வர்றோம். இதை கூத்துமிழ் உருவாக்கம் என்று சொல்கிறது. அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், அந்த உள்ளூர் கூத்து மரபுகள் ஆட்டுக மரபிலேயே முற்போக்கான கதைகள் எல்லாம் இருக்குது. அந்த விஷயங்களவே ஆடுறதுக்கான ப்ரொமோஷனை செய்கிறது. இப்படி பல போக்குகள் இருக்குது. இந்த கலைகள் மூலம் வந்து எங்கள் சமூகத்தில் இருக்கிற சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம் என்று கூறியிருந்தீங்க. இந்த கலைகள் வந்து மக்களோட மனநிலையில் பாதிப்பு ஏற்படுத்தி அவங்க அந்த சில மூட நம்பிக்கைகள், பெண்ணடிமைத்தனம் போன்ற விடயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பாக அமைதா? இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். என்னென்றால், இந்த நவீனமயமாக்கம் என்ற பேரிலான இந்த கொலனைசேஷன், காலனியமயமாக்கம் எங்களுக்கு என்னத்தை தந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், எங்களோட கடந்த கால பல்வேறு அறிவு முறைகளை இந்த மூட நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போட்டு தூக்கி எறிய வைக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், நாங்கள் மாடர்ன் ட்ரெடிஷன் என்று கதை கேட்கல. மாடர்ன் முழுக்க முற்போக்கானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் கற்றுத்தரப்படுது. ட்ரெடிஷன் என்று வரைக்கும் அது எங்கேயோ பழங்காலத்துக்குரிய கடந்த காலத்துக்குரிய அது ஒரு பேணப்பட வேண்டிய ஆனால் நடைமுறைக்கு பயனில்லாத ஒரு விஷயமாகத்தான் இந்த நவீன கல்வி எங்களுக்கு கற்றுத்தருது. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. நாங்கள் தமிழர்களும் சிங்களவர்களும் சொல்கிறோம் 2000 வருஷத்துக்கு மேலே இந்த உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, 3000 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குது, இப்போ கீழடி அகழ்வாய்வுக்கு பிறகு 5000 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குண்டா, நாங்கள் இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த 2000 வருஷத்துக்கு மேலாக ஒரு கணித அறிவில்லாமல், தொழில்நுட்ப அறிவில்லாமல், விஞ்ஞான அறிவு இல்லாமல் இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றையும் ஒரு நாகரிகத்தையும் கொண்டிருக்கின்றோம். இப்போ உலகத்துக்கே இலங்கையினுடைய அந்த நீர்ப்பாசன திட்டங்கள் என்பது ஒரு உதாரணம் சொல்கிறேன், மிக முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், அப்போ இதில் அதே நேரம் நவீனமான எல்லா விஷயத்தையுமே நாங்கள் முற்போக்கானது என்று எடுக்கிறோம். மிக முக்கியமான விஷயம், எங்களோட கல்வி அதில் ஆக்கப்பூர்வமான பக்கங்களும் இருக்குது. அதே நேரம் எங்களோட இந்த கடந்த நூற்றாண்டு கால அறிவை வந்து மூடத்தனம், பாமரத்தனம் வந்து எங்களையே சொல்ல வைக்குது. சரியோ, அதனுடைய ஒரு உச்சமான ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான், நாங்கள் லோக்கல் என்று சொன்னால் அதன் டிக்ஷனரி விளக்கம் உள்ளூர். ஆனால் எங்களோட பயன்பாட்டில் வந்து நாங்கள் அதை தரம் குறைஞ்சது என்று சொல்கிறோம். அந்த அளவுக்கு எங்களோட உளவியலில் எங்களோட இந்த உள்ளார்ந்த விஷயங்கள் மூடத்தனமானதாகவும் தரங்குறைஞ்சதாகவும் எங்களை அறியாமலே எங்களுக்கு வந்து உள்ளேற்றப்பட்டு நாங்களே அதை காவராக்களாக இருக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த நவீனம்ன்றதுக்கும் ஒரு இரண்டு பக்கம் இருக்குது. சரி, நாங்கள் பாரம்பரியம் என்று இந்த நவீன அறிவை வச்சுக்கொண்டு அது ஒரு கடந்த காலத்துக்குரியது, இந்த காலத்துக்கு பொருந்தாதது என்று சொல்கிறதுல வந்து நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் இருக்கிற எங்களுக்கு இன்றைய வாழ்க்கையில் இந்த பூமியில் மனுஷர்களும் எல்லா உயிர்களும் இயற்கையும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான ஒரு அறிவுருவாக்க செயற்பாடு தான் முக்கியமானது. அந்த வகையில் தான் நாங்கள் முக்கியமாக கூத்து, நாடகம், ஓவியம், பாடல்கள் என்ற வழிக்கூடாக ஒரு சமாந்தரமான எங்களுக்கான ஒரு கல்வி முறையை ஒரு கலை செயற்பாடாக, விளையாட்டு செயற்பாடாக முன்னெடுத்து வரோம். நிச்சயமாக சார். மக்களோட வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த கலைன்றது எந்த அளவு முக்கியத்துவத்தை, எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது? மனுஷர்கள் வந்து இயல்பில் ஒரு கலை ஆற்றலோடு தான் இருக்கணும். இந்த நவீன காலத்தில் தான் இந்த கலைஞர்கள், இந்த கலையை பார்க்கின்ற பொதுமக்கள், கலைஞர்கள் இந்த கலையை ரசிக்கின்ற பொதுமக்கள் என்ற பிரிவு வருது. இந்த பாரம்பரியம் என்று சொல்லுற உள்ளூர் கலைமரபுகளில் பார்த்தீங்கள் என்றால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த கலை ஆற்றுகையில் பங்கெடுக்கிறவர்களாகத்தான் இருப்பினும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் வந்து வீடு மெழுகிறதுல கோலம் போடுறது, அந்த ஒரு பயிர் இதுகள் நட்டால் அதுக்கு பந்தல் போடுறது, அதுக்கு கொடி கட்டுறது, கூரை வேகிறது, இப்படி ஒவ்வொரு அம்சத்திலையும்
நீங்கள் பனை ஓலை வேலிகளோ தென்னை ஓலை வேலிகளோ அதுகளை பார்த்தீங்கள் என்றால் அந்த ஒவ்வொரு அம்சத்திலையும் அந்த அழகியல் என்றது துணிச்சு கொண்டே இருக்கும். அந்த ஒரு சாப்பாட்டை சுவையாக செய்கிறது, நாங்கள் இருந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக கதைக்கிறது, பாடுறது என்றது வந்து அது வாழ்க்கையோட இணைஞ்ச அம்சம். நாங்கள் இந்த நவீன காலத்தில் தான் எங்களுக்கு பாடுறதுக்கு ஒருவர், டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருவர், நாங்கள் டிக்கெட் எடுத்து போய் பார்த்து கொண்டு இருந்துட்டு கைதட்டிட்டு வர்றாக்களாக இருக்கிறோம். அப்போ அந்த கலை உணர்வு, கலை ஆற்றல்ன்றது மனிதர்களினுடைய அடிப்படையான இயல்பு. ஓகே, எங்களோட இலங்கை வந்து ஒரு பன்மை பண்பாட்டு சமூகம். சிங்களவர்களும் இருக்கிறாங்க, தமிழர்களும் இருக்கிறாங்க, இனியத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த சிங்களவர் தமிழர் மத்தியில் வந்து கலை வந்து எவ்வாறான ஒரு ஒரு நிலையில் வந்து இருக்குதுன்னு சொல்லுங்க. இலங்கையில் வந்து நாங்கள் மிக பெரும்பாலும் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் என்றதை தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி எண்ணிக்கையில் சிறிதளவினால இந்த இலங்கைக்கான பழங்குடி மக்கள், இந்த எங்களை காலனித்துவப்படுத்தி ஆண்ட போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கில் அவர்களினுடைய வழிவந்த பரங்கியர்கள், ஆபிரிக்க வழிவந்த மக்கள், பழைய தெலுங்கு பேசுகின்ற நாங்கள் குறவர்கள் என்று அழைக்கிற மக்கள், இப்படி பல்வேறு எண்ணிக்கையில் சிறுபான்மையான அந்த மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொன்னது சில, இன்னும் இருக்கு. இப்போ சில அந்த மக்கள் கூட்டம் இல்லாமலே போட்டது. இப்போ மலையாள மக்களும் இங்கே பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கணும் இலங்கை முழுக்க. அப்போ தமிழர், சிங்களவர், முஸ்லீம்கள், அதோட இன்னும் நிறைய சமூகங்கள் இருக்குதுன்ற ஒரு பார்வை புலத்தில் நாங்கள் தமிழ் சிங்கள கலை மரபுகளை பார்த்தீங்கள் என்றால் நாங்கள் அது மிக பெரும்பாலான கலை மரபுகளில் வந்து பொதுத்தன்மையைத்தான் காணலாம். இப்போ கண்ணகி வழிபாடு, பத்தினி வழிபாடு, கொம்புமுறி, இப்படியான விஷயங்கள், பல உள்ளூர் வழிபாட்டு முறைகள், இப்படி பலது பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. நாங்கள் நவீன காலத்தில் தான் ஒரு சிங்கள தேசிய அடையாளம், தமிழ் தேசிய அடையாளம், இஸ்லாமிய தேசிய அடையாளம் என்று சொல்லி அந்த ஏற்கனவே இருக்கின்ற தொடர்புகள், உறவுகள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி கொண்டு வரோம். இதுக்கு வந்து ஒரு நீண்ட கால வரலாறு இல்லை. சரியோ, இது ஒரு 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 சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் திட்டமிட்டு இந்த விஷயங்கள் செய்யப்படுது. சரி, இப்போ தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் சொந்தமான கலைமரபுகள் இருக்குது, ஒத்ததான கலைமரபுகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் சில பண்பாட்டு வழிபாட்டு இடங்கள் வந்து எல்லாரும் போய் கும்பிட்றது இருக்குது. சரி, இப்போ எங்களுக்கு மிக பிரபலமாக தெரிஞ்ச சிவனொளி பாதமலை, அதை தாண்டி பல்வேறு ஊர்களில் இன்றைக்கும் விகாரைகளில் போய் எல்லா மதத்தவர்களும் வணங்கி வழிபட்டு அன்பளிப்பு செய்து வழிபடுறது இருக்குது. இந்த முஸ்லீம் வழிபாட்டு இடங்களில் போய் வழிபடுறது இருக்குது, இந்து கோயிலில் வந்து பொங்குறது இருக்குது, கிறிஸ்தவ சிவவலயங்களில் பொங்குறது இருக்குது. இப்போ மட்டக்களப்பிலேயே நான் இங்கே வந்து 30 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முதல் இந்த விஷயம் எல்லாத்தையும் கண்ணால் கண்டது. ஒரு சுருவம் சுற்றுதண்டால் எல்லாரும் அந்த அந்த இடத்துல வந்து அலங்கரிப்பினோம். பிறகு அது மற்ற சமயத்தாக்கள் அலங்காரம் செய்யணும் என்று சொல்லியே சுருவத்தை சுத்தாமல் விடுற இந்த விஷயம் உண்மையாக இந்த அதிகாரம் மேல் மட்டங்களில் இருந்து அடிமட்டத்தை நோக்கி உருவாக்கப்படுதை ஒழிய இவை தாண்டி இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் நிறைய இடங்களில் வந்து இந்த கலை, பண்பாட்டு, சமய தளங்கள் ஒரு பொதுத்தளமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த விஷயத்தில் இப்போ ஆனால் கல்வியிலையும் வெகுசன ஊடகங்களையும் வந்து நாங்கள் இதை பேசுகிறத தவிர்க்கிறோம். ஏனென்றால் இதை பேசுகிறத தவிர்க்கிறோம் என்றால் அப்போத்தான் நாங்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம். அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் நோக்கத்துக்கான ஒரு விஷயமாக யதார்த்தம் தெரிவுபடுத்தப்படுவதை ஒழிய யதார்த்தம் இந்த ஒரு இயல்பில் பன்முகத்தன்மையோடு தான் இருக்குது. மற்றது நீங்கள் இலங்கைக்குள்ள எந்த இடத்துக்கு, இப்போ நாங்கள் யுத்த காலத்தில் எந்த இடத்துக்கும் போய் ஒரு இடம் கேட்டால் மொழி தெரியாட்டிலும் அதை சொல்லி பக்குவமாக காட்டுற பண்பாடு இலங்கை முழுக்க போர்க்காலத்திலையும் இருந்தது, அதுக்கு முந்தியும் இருந்தது, இப்போவும் இருக்குது. நீங்கள் இப்போ சில நாட்டில் போனீங்கள் என்றால் இப்போ டிரைவர் சொல்லுவார், இது நான் இந்த மாநிலம் தாண்டிட்டோம்,
இப்போ நான் கேட்டால் அவன் இந்த வேறு எங்களோட நாட்டில் இன்னொரு மாநிலம் என்று பாதையை பிள்ளையாக சொல்லிடுவான், நீங்களே கேளுங்க. இன்றைக்கும் நீங்கள் எங்கே போனீங்கள் என்றாலும் எந்த இன மக்கள் என்றான ஒரு 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 பயம் இல்லாமல் போய் வரலாம். அப்படியான ஒரு பயமான நிலை மக்களால் உருவாக்கப்படலை. இந்த வரலாற்றில் நீங்கள் எல்லா அப்படியான நிலைமைகள் பார்த்தீங்கள் என்றால் மிக அண்மைக்கால சம்பவங்கள் வேறு, அதற்கு மேலிருந்து உற்பத்தி செய்யப்படுற ஒரு விஷயம். அப்போ இவ்வளவு காலத்துக்கு பிறகும் இலங்கை யதார்த்தத்தில் இங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட அந்த 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 மனிதத்தன்மை இருந்து கொண்டு இருக்கு. எங்கள் நாட்டில் 30 ஆண்டு காலமாக யுத்தம், இன முரண்பாடு இடம்பெற்றுச்சு. இந்த இன முரண்பாட்டுக்கு ஒரு பின்னரான காலத்தில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுல கலைகள் எந்தளவான பங்களிப்புகளை வழங்கிச்சு? அதில் ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? இல்லை, இதில் நிறைய இந்த தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இணைந்து இந்த கலையை உருவாக்குறார்கள். அப்படி என்று நிறைய செயற்கையான நிகழ்ச்சி திட்டங்கள் நடந்திருக்கு. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் எங்கள்கிட்ட காலங்காலமான பல்வேறு ஆற்றுகை மரபுகள், பண்பாட்டு செயற்பாடுகள் எல்லா மக்களும் இணைஞ்சு செய்கிறதுன்றது யதார்த்தமாக இருந்தது. இப்போ நான் 95ஆம் ஆண்டு இங்கே போய் இந்த மட்டக்களப்புக்கு இந்த சடங்குகள் பார்க்க போகிக்கல. இப்போ நாங்கள் மட்டக்களப்பு நகரத்தில் இருந்து அந்த முஸ்லீம் ஏரியா தாண்டி வாரது பயமண்டெல்லாம் சொல்லுவேன். போய் வெள்ளாவளி மாரியம்மன் கோயிலில் சடங்கில் இருக்கல அங்கே காத்தாங்குடி முஸ்லீம்களுக்கு மடை கொடுக்கப்படுது, வேறு ஒரு முஸ்லீம்களுக்கு மடை கொடுக்கப்படுது. அப்படி அந்த அந்த யதார்த்தமாக எல்லா சமயங்களும் எல்லா பண்பாடுகளும் இணைஞ்ச ஒரு ஒரு அந்த வாழ்க்கை இருந்தது. நாங்கள் அதில் கவனம் செலுத்தலை, அதை வலுப்படுத்தலை. ஒரு செயற்கையாக இது நீண்ட காலமாக இப்படி தமிழ் சிங்களாக்கள் கைகோத்து நிற்கிறது, பாட்டு பாடுறது, எவர் கைகோத்து நிற்கிற அரசியல் மத தலைவர்களோ அவர்கள்தான் களத்தில் இந்த முரண்பாடுகளை உருவாக்குறாக்களா இருக்குது. இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துக்கும் போனீங்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் இடத்துக்கு போனாலோ, தமிழ் இடத்துக்கு போனாலோ, சிங்கள இடத்துக்கு போனாலோ, ஒரு பிரத்தியாராகவோ ஆபத்தான ஆக்களாகவோ அல்லது கலாச்சார திணைக்களம் அடிக்கிற புத்தகத்தில் அந்நிய தமிழர்கள் ஆக்கிரமிக்க வந்த தமிழர்கள் என்று சிங்களத்திலையும் இங்கிலீஷ்லேயும் புத்தகம் போட்டாலும் கூட, பத்திரிகைகளில் எழுதினாலும் கூட, எந்த மனுஷரும் அதை விரோதிகளாக அந்நியர்களாக பார்க்குறத இந்த இவ்வளோ வருஷ காலத்தில் இலங்கை முழுக்க பயணம் செய்ததில் காணையில் சரியோ. அப்போ அந்த எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆர்கானிக் என்று சொல்லுகிற அந்த இனங்களுக்கிடையிலான மதங்களுக்கிடையிலான அந்த இயல்பான விஷயங்களை நாங்கள் அழிக்காமல் அதை வளர்க்கிறதுக்கு முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் கேரதீவில் இருக்கிற கும்பமுறை செய்கிற ஆக்களுக்கும் பானமையில் இருக்கிற அது ஒரு 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 உறவு. இங்கே பொம்புரு செய்கிற என்றால் அந்த பொம்பளைகள் பானமைக்கு போயிடும், கொண்டே விட்டுருவினோம். அப்படியான உறவுகள். இப்போ இது பானமையில் இருக்கிற ஒரு கும்பமுறை செய்கிற ஐயாக்களால் தான் நான் இதை அறிஞ்சது எப்படி உறவுகள் இருந்ததுண்டு. அப்படி நாங்கள் அழித்த வழித்தடங்களை திருப்பி காண்றதும் இருக்கிற விஷயங்களை வலுப்படுத்துறதும், நாங்கள் ஒரு பன்மை பண்பாட்டுக்குரிய இடமாக இருக்கிறதுங்களை அதை ஒரு 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 பண்பாட்டுக்குரியதாக மேலாதிக்கம் செலுத்துறது, அதை மாற்றுறது என்ற விஷயங்கள்ல இருந்து விடுபடுறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஒரு என்ன சொல்கிற அந்த சிலைகளின் நினைவு சின்னங்களினுடைய ஒரு 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 மத சிலைகள், மத சிற்பங்கள் எந்த ஒரு வெளி வந்தாலும் அது மற்ற மதம் வச்சிடும். அதுக்கு முதல் நாங்கள் வைக்க வேணும், இது நம்மளோட இடம், அப்போ நமக்கு என்ன வைக்க, நாம் ஒரு மரத்தை கொண்டு வைப்போம் என்கின்ற இடத்தை பார்த்தீங்கள் என்றால் அந்த சண்டை காலத்தில் கட் அவுட் போட்டு சண்டை அடிக்கிறது போல இன்றைக்கு இதை பார்க்கல. விலங்கு முழுக்க ட்ராவல் பண்ணினீங்கள் என்றால் இந்த புனிதம் என்று சொல்கிற இந்த இந்த சிலைகள் அடையாளங்கள் என்றது எங்களினுடைய அதிகார வழிகளை தக்க வைக்கிற, கட்டுப்படுத்துகிற ஒரு அதிகார ஆதிக்க சின்னங்களாக பயன்படுத்தப்படுது. இது சாதாரண மக்கள் இயல்பாக செய்கிற விஷயம் இல்லை. அது அரசியல் தலைவர்களோ, மத தலைவர்களோ, அரசாங்கமோ அல்லது அரசியல் கட்சியோ தங்களினுடைய நலனுக்காண்டி செய்கிற விஷயம்.
இன்றைய இந்த இளம் சமுதாயத்தினர், அதாவது டோகே கிட்ஸ் அப்படியானாக்கள் மத்தியில் இந்த கலை வந்து எந்த அளவில் தாக்கம் செலுத்தியிருக்கு? அவங்க அந்த கலைகளில் வந்து ஆர்வத்தோடு செயற்படுறாங்களா? எங்களுடைய கல்வி மாணவர்களை அந்த பாடக்குறிப்புகளை அதாவது வினாக்களுக்கான விடைகளை கற்பிக்கிற அதாக சுருங்கிட்டுது. புத்தகத்தை வாசித்து பாடத்தை படிக்கிறதுன்றதில் இருந்து வினாக்களுக்கான விடைகளை படிப்பிக்கிற இடமாக இதில் வந்து எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் அவைகள் 100 மார்க்ஸ் எடுத்துடணும், அந்த உச்சத்துக்கு வந்துடணும் பண்ணி இந்த விஷயமே தான் திருப்பி ஒரு 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 கொள்கலனுக்குள்ளே போட்டு ஒரு மோட்டரை வச்சு சுற்றுறது போல் நடந்து கொண்டு இருக்கு. சரியோ? அப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இலங்கையில் எந்த இடத்துக்கும் போய் எந்த வகுப்பு பிள்ளைகளையும் கேட்டீங்கள் என்றால் நான் யார், என்னுடைய விருப்பம் என்ன, நான் என்ன வரப்போகிறேன் என்ற விஷயங்கள் தெரியாது. இது பல்கலைக்கழகத்தில் வளர்கிற ஆக்களுக்கும் அதுதான். அது அவைன்ற குற்றம் இல்லை என்றால் அந்த வகையில் தான் அதிகாரம் இந்த இளையவர்களை, மாணவர்களை, இளைஞர்களை திட்டமிட்டு வளர்க்குது. அப்படி வளர்த்தா அவைகள் ஒரு எதிர்ப்புணர்வு இல்லாத சமூகமாக, ஏதோ தொழிலை பெற்றுக்கொண்டு ஒரு நுகர்வு சமூகமாக வளர்ந்து விடுவார்கள். அதில் கணிசமான வெற்றியும் இருக்குது. இந்த வெற்றிக்கு பெற்றோர்கள் பெரிய பங்கு. ஆனால் நாங்கள் கல்வி என்று இந்த சமூகம் இதை கொண்டாடுது. நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இதில் 100 மார்க்ஸ் எடுத்தவனை தான் கொண்டாடுது. அது ஆனால் நாங்கள் எந்தளவு இந்த கல்விக்குள்ளால், இந்த கொண்டாடுற கல்விக்குள்ளால் எங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான என்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். பல்வேறு துறை சார்ந்து என்ன கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. மாறுதலாக நாங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு ஒரு நிலவரம் தான் இருக்கு. சரியோ? ஆனால் இதை தாண்டி எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் வந்து அந்த அந்த சிந்திக்கிற ஆற்றல் இயல்பாக இருக்குது. அதுக்குரிய களங்களை நாங்கள் சிறிதாக உருவாக்கிக்கல வந்து நாங்கள் ஒரு சிந்தனை திறனும் செயற்திறனும் படைப்புத்திறனும் ஒரு விமர்சன நோக்கும் செயற்பாட்டு திறனும் கொண்ட ஒரு தலைமுறை உருவாகிறது என்றது என்னுடைய இந்த ஒரு 40 ஆண்டு கால அரங்க பயணத்தில் நான் கண்டது. இப்போ நான் அதான் பல இடங்களில் கதைக்கிறது போல எங்களோட வகுப்பறைகள்லாம் பிள்ளைகளை 1ஆம் பிள்ளையாகவும் 30ஆம் பிள்ளையாகவும் ஆக்கும். ஆனால் நீங்கள் நாடக களப்பயிற்சிகள்லையோ அல்லது எந்த ஒரு கலை சார்ந்த களப்பயிற்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த பல்வேறு திறன்கள் உள்ள, அந்த பல்வேறு ஆற்றல்கள் கொண்ட பிள்ளைகளை நாங்கள் அங்கே காணும். அங்கே வந்து 1ஆம் பிள்ளையும் 30ஆம் பிள்ளையும் நாங்கள் காணவே மாட்டோம். அப்போ எங்களோட பிரச்சனை என்றது அதை நாங்கள் நவீன கல்வி என்று ஒரு வகையான அந்த அபோரிஜின் மக்களுக்கு அந்த ரெசிடென்ட் ஸ்கூல், அதாவது அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய சூழல், அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய நாகரிகம் தெரியாதது வளர்த்தது போல தான் எங்களோட கல்வி எங்களை வச்சிருக்கு. நாங்கள் ஒரு பொது மேடையில் 2000 வருஷம் பற்றி கதைப்போம். ஆனால் எங்களுடைய எந்த பாட புத்தகங்களில், விஞ்ஞான பாடத்தில், கணித பாடத்தில், தொழில்நுட்ப பாடத்தில், நாங்கள் வைத்தியத்தில், மருத்துவத்தில், சித்த ஆயுர்வேத வைத்தியம் என்றது சிங்கள தமிழ் மக்கள் மத்தியில் மிக பிரசித்தமானது. யுனானி என்றது முஸ்லீம் மக்கள் மத்தியில். ஆனால் இந்த 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 3 மருத்துவத்திலேயும் எல்லா ஆட்களும் இருக்கிறான். நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் அதில் பற்றி படிக்கிறேன். நிறைய விஷக்கடி வைத்தியர்கள், இப்படி பல்வேறு நாய்கடிக்கு கூட வைத்தியர்கள். எங்கள்கிட்ட அந்த மன அழுத்தம், மன முரண்பாடுகள், அந்த விஷயங்களை தீர்க்கிறதுக்கு பாரம்பரியமான வைத்திய முறைகள் இருந்தது. மருத்துவ முறை அதை வந்து கண்ணுக்கு முன்னாலே இல்லாமல் ஆக்கினாங்க. சரி, நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கள் என்றால் பல சிக்கலான குழந்தை பேர்களை வந்து வெற்றிகரமாக கையாண்ட வரலாறு. 300, 400, 500 குழந்தை பிள்ளைகளை பெற்ற. சரி, ஆனால் ஆஸ்பத்திரியில் வந்து குழந்தை தாய் இறக்கலாம், பிரச்சனை இல்லை. தச்சலாக இந்த மருத்துவச்சிகள கையில் ஏதாவது சிதண்டு அவைக்கு எதுவும் பாதிப்பு வந்துட்டு என்றால் அவை உடனே அரெஸ்ட் பண்ணப்படிடும். ஆனால் இன்றைக்கு யூஎன்னில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால்
இந்த மருத்துவீச்சு முறையம்புகளை கொண்டு வர்றதுக்கான முன்னெடுப்புகள் நடக்குது. ஆனால் எங்களோட சூழலில் கிராமங்களுக்குள்ள மருத்துவீச்சிகளுடைய தொழிற்பாடு இன்றைக்கும் மறைமுகமாக தான் இருக்குது, வெளிப்படையாக செய்ய இயலாது. இருந்தாலும் அது நாங்கள்லாம் அளித்தது. சரி, இப்போ மருத்துவீச்சு முறை அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யாரும் அறிவுபூர்வமாக நிரூபிக்க இயலாது. ஆனால் நாங்கள் இல்லாமல் ஆக்கிட்டோம். எங்கட நவீன சிந்தனை என்ற இந்த காலனிய சிந்தனை தான் காரணம். என்னென்னு சொன்னால், அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்களென்றால், ஒரு மருத்துவீச்சு என்றது ஊரில் இருக்கிற பழக்கமான அந்த ஒரு பெண்ணுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அம்மம்மா ஸ்தானத்தில் இருக்கிறாள். மற்றது கருவிட்டுட்டான்னு சொன்னால் வந்து போய் அப்போ ஒரு 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 குழந்தை பெறுற பெண்ணுக்கு தண்ட அம்மம்மா போல இருக்கிற ஒரு ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஆறுதல் நிம்மதியா, அல்லது அவசரத்தில் வந்து பார்த்து விதட்டுட்டு போகிற ஒரு ஆண்ட மேற்பார்வையில் இருக்கிறது ஒரு நிம்மதியா மகிழ்ச்சியா என்றதெல்லாம் நாங்கள் கல்வி சார்ந்த சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்னென்று சொன்னால், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த கொலோனியல் கவர்மெண்ட் எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிச்சதோ, இன்று வர நாங்கள் அந்த பார்வையில் இருந்து எங்களை விடுவிச்சு கொள்ளல. சரி, அது இன்னும் வலுப்பட்டு இருக்குதே ஒழிய, எங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான். நீங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பார்த்தீங்கள் என்றால் அவையின் அந்த ஆயுர்வேத வைத்தியம் என்றது இப்படி பல விஷயங்கள் இந்த சுதந்திர போராட்ட எங்கட வைத்தியம் என்று வளர்க்கிறது. சரியோ, அப்போ ஒரு பத்திரிகையால் எழுந்தார், அவர் இந்தியாவில் படிக்கல சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஆணி தான் வேண்டுவாங்க. அது அடித்தா வளையும், ஆனால் அதைத்தான் வேண்டுவாங்க, மற்றது வேண்டவே மாட்டாங்க பிரிட்டிஷ் ஆணி. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், லோக்கல் என்றால் தரங்கட்டதுன்றதுல இருந்து இன்னும் நாங்கள் விடுபடையில்லை. சரியோ, அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சார், இன்றைய அரசாங்கத்தில் வந்து இந்த கலைத்துறைக்கான ஊக்குவிப்பு அல்லது கலைத்துறைக்கான அந்த செயல் திட்டங்கள் எவ்வாறு இருக்கு? இல்லை, இந்த கலை சார்ந்த விஷயங்கள் இப்போ நம்மளுடைய கொள்கை என்று சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த எந்த உள்ளூர் கலைமரபுகள்லையும் அது அந்தந்த சமூகம் தங்கட உழைப்பில் அவதான் அதை பயிலுவினம், பங்கு பெற்றுவினம், எல்லாம் செய்வினம், அதுக்கான நிதி தேவையை பகிர்ந்து கொள்ளுவினம். இந்த வகையான ஒரு 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 சொல்கிறமே சஸ்டெயினபிலிட்டி, நிலைத்த தன்மை. இப்போ ஒரு விவசாயம் செய்கிற சமூகம் இந்த முறை வெள்ளம் வந்து விவசாயம் அடிபட்டுட்டா இந்த வருஷம் செய்யாது, அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷம் செய்யும். அப்போ இந்த மக்கள் மையப்பட்ட இந்த வகையான ஒரு ஒரு கலை இயக்கம், நாங்கள் எப்படி இந்த உள்ளூர் கலைமரபுகளில் இருந்து கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை தான் நானும் நம்மளோட குரூப்பும் நம்மளோட செயற்பாடுகள் எல்லாம் தங்கியிருக்குது. ஏனென்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய இதில் அரசாங்கத்தின் ஆதரவை கோரிக்கையில் நாங்கள் அரசாங்கத்தின் அரசியலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா, அப்போ நாங்கள் படித்த பாடம் என்னென்றால், எப்படி எங்களோட உள்ளூர் கலைமரபுகள் அந்த சமூகங்களாலேயே முன்னெடுக்கப்படுது. அப்போ நாங்கள் பெரிய அளவில் எங்களோட தகமைக்கு அல்லது ஒரு ஒரு இயலுமைக்கு அப்பால் செய்யாமல் தொடர்ச்சியாக எங்களோட இயலுமைக்கு உட்பட்ட வகையில் எங்களோட பங்களிப்போடு எங்களோட செயற்பாடாக முன்னெடுக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் வந்து தவிர்க்க முடியாமல் சில நிறுவனங்களோட வேலை செய்யல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் 2 சந்தர்ப்பம் தான் நாங்கள் தவிர்க்க முடியாமல் செய்ய வேண்டி வந்தது. 2 சந்தர்ப்பத்திலையும் பெரிய பிரச்சனை வந்தது. ஏன்னா அவையோட நோக்கம் வேறு. மற்றது ஒரு 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 பீரியட் 6 மாதமோ 1 வருஷமோ 10 வருஷமோ. ஆனால் எங்களுக்கு வந்து இது அன்றாட வாழ்க்கை. நான் முதல் தொடக்கத்தில் சொன்னது போல், கலை என்பது எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இல்லை, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக சார், இந்த நவநாகரிக உலகத்தில் கலைன்றது வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருதா இல்லை மறைவி கொண்டு வருதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், இன்றைக்கு நாங்கள் பல்வேறு ஊடகங்களோட தொடர்பு வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதல் பார்த்தீங்கள் என்றால், நாங்கள் இந்த
சமூகங்களில் ஆறப்பட்ட ஆற்றுகை மரபுகளை பொது வழிகளில் பார்த்தோம். பிறகு ரேடியோ வருது, இப்போ அதுக்கு முதல் பேப்பர் வருது, ரேடியோ வருது, டிவி வருது, சரியோ. பிறகு ஃபோன் வருது. பிறகு இதில் ஃபோனில் வந்து கணக்கு ஃபேஸ்புக் அதுகளெல்லாம் வரைக்குள்ள நாங்கள் பார்க்குறதுக்கும் கொடுக்குறதுக்குமான ஊடகங்கள் வந்து மிக பரவல் அடைஞ்சிட்டு. சரியோ. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு தலைமுறை இந்த ஃபோனுக்களால் தான் உலகத்தை பார்க்குது. ஒரு பழைய தலைமுறை நேரடியாக அந்த விஷயங்களை பார்த்து பயின்ற அந்த அனுபவம். ஒரு தலைமுறை பேப்பர் ரேடியோ என்றது. அப்போ பேப்பர் ரேடியோன்றதுக்கும் ஒரு புறச்சமூகத்துக்கும் புறச்சூழலுக்கும் அது அந்த அதை ஒரு தொடர்பை வச்சுக்கொள்ளும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்களென்றால், பல்வேறு உள்ளூர் தொழில்துறைகளில் வந்து கூட்டமாக வேலை செய்யல அந்த இடத்துல பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், ரேடியோ இருக்கும். அப்படி அந்த ரேடியோ பேப்பரில் வர செய்திகள், ஊரில் நடக்கிற விஷயங்கள், அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி ஃபோன் அப்படி டிவி என்று வரைக்க நாங்கள் அந்த ஒரு ஒரு ஊர் கூத்தோ உள்ளூர் கலமரவு பார்க்கல ஒரு கிராமமாக பார்த்த பங்கு பற்றின ஆற்றுக செய்த ஆக்கள் பிறகு இந்த மேட நாடகம் இசை நாடகம் வந்து கொட்டைக்குள்ள வரைக்குள்ள நாங்கள் அந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளே பார்க்குறோம். பிறகு ஃபிலிம் வரைக்குள்ள ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து பார்க்குறோம். பிறகு டெலிவிஷன் வர வீட்டுக்குள்ளே வந்துடுறோம், சின்ன திரைக்குள்ளே. இன்றைக்கி வந்து ஒரு ஃபோனுக்குள்ளே 7-8 பேர் இருந்து படம் பார்க்குற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இன்றைக்கு இந்த கலைமரபுகள்ன்றது எல்லா தளத்திலையும் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த எல்லா தளத்து நிலவரங்களையும் நாங்கள் ஒரு இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துகிறதும் இது 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 மொபைல், யூடியூப், ஃபேஸ்புக் கூடாதண்டு சொல்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு விளங்குது அதுக்குள்ளால் தொடர்பு கொள்கிற எல்லா விஷயமும் மானிட்டர் பண்ணப்படுது, டாக்குமெண்ட் பண்ணப்படுது. நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேயோ என்னத்துக்குள்ளேயோ போனோமென்றால் நாங்கள் முழுக்க அதை கண்ட்ரோல் பண்ணுறவருடைய பார்வைக்குள்ள அவைட்ட கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டோம். அந்த நிலவரங்கள் இருக்குது. அப்போ இந்த ஒரு பகுதி நேரடியாக பார்க்குறதுல இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் பகுதி டிவி ரேடியோண்ட அந்த சுவை அதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிவியில் இருக்குது. மற்றொரு இளம் தலைமுறைன்றது முழுக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வந்துடுது. இப்போ எங்களோட மாணவர்கள் எங்களை நம்புகிறார்களோ இல்லையோ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுவார்கள், அதுலேயே டைப் பண்ணுற அது எல்லா விஷயமும் அதுக்குள்ளாலேயே நடத்தி முடிச்சிடுறார்கள். அப்போ இந்த பன்மத்தன்மையான ஒரு ஊடகச் சூழலுக்குள்ள நாங்கள் எப்படி வாழ்கிறது வளர்றது என்ற அதன் சாதகங்களை நாங்கள் எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களென்றால் ஒரு கூத்து பார்க்க போனீங்களென்றால் என்னத்தை பார்க்குறது, எங்கே இருந்து பார்க்குறதுன்றதை நீங்கள்லாம் தீர்மானிக்கிறீங்க. அதே நேரம் ஒரு சினிமா ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறதுன்றதை உங்களோட காசு தீர்மானிக்கணும். சரியோ. வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கல இன்னும் சுருங்கிடுவோம். டெலிஃபோன் வரைக்குள்ள நாம் தனிச்சு போவோம். சரியோ. அப்போ ஒவ்வொன்றினுடைய சாதகமான விஷயங்கள் என்ன என்றதை ஒரு சிறு வயதிலிருந்து இளம் தலைமுறைக்கு அதை அறிய வைக்கிறதுன்றது மிக முக்கியமானது. இதில் என்ன இன்னொரு விஷயம் என்றால், இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்ததோட பிள்ளைகள் பெற்றோர்களாகிவிட்டார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளாகிவிட்டார்கள். அந்த யதார்த்தத்தையும் நாங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ பல விஷயம் நாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் அறிஞ்சு கொள்கிறோம். சரியோ. அப்போ இப்படியான மிக சிக்கலான சவாலான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆனால் அதில் பல சாதகங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள தலைமுறைகளை, அதில் படைப்புகளை உருவாக்குற தலைமுறைகளை, அதில் இருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்றது இல்லாமல் நாங்கள் அதில் உருவாக்குற ஆட்களாகவும் வர வேணும். கல்வி முறை மூலம் அதாவது கலை தொடர்பான கல்வி முறை மூலம் மாணவர்கள் மத்தியில் நடத்தை ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவ்வாறு நாங்கள் கலை மூலம் நடத்தை ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? ரெண்டு பார்த்தீங்கள் என்று சொன்னால், நாங்கள் ஒரு கழுத்தறுப்பு போட்டி பரீட்சையை வச்சுக்கொண்டு மாணவர்களோட நடத்தை எப்படி இருக்கும் என்றால், இன்றைக்கு நீங்கள் டிவியில் ரேடியோவில் செய்திகளில் பார்க்குற
அதாவது 6000 மாணவர்கள் போதைப் பொருள் பாவிக்கிற டேரஸ் பண்ணியிருக்கு அப்படி இப்படி என்றெல்லாம் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு 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 தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, சூழலை பார்க்குறதுக்கு, 4 பேர் இருந்து கதைச்சி பேசி விளையாடுறதுக்குரிய ஒரு சூழல் இல்லாத ஒரு 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 அதிகாலையிலிருந்து சாமம் வரை, அதுவும் கோவிடுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த ஜூமின் வருகையோட வளமையான வாழ்க்கை காலத்தையும் தாண்டி எந்த நேரம் நடுச்சாமத்திலையும் கூட வகுப்பு வைக்கிற ஒரு அனர்த்த சூழல்லாம் இன்றைக்கு கல்வி சூழலாக இருக்குது. சரியோ, இப்போ அதை நான் சொல்கிறது என்னென்றால் இந்த கல்வியில் அப்போ இப்படியான ஒரு சூழலில் ஒரு ஒரு அந்த எங்கேயும் எந்த மதிப்பும் இல்லை. சரியோ, காசு கொடுக்குறான், படிக்கிறான். நான் முதல் சொன்னது போல் வினாக்கு விட தான், அதுதான் தேவை. இப்படி குறுகி இதென்று படிக்கல மாணவர்கள் அதுவும் அதிகாலையிலிருந்து ஒரு 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 நடிச்சாமம் வர இந்த இந்த பரீட்சைக்கான போட்டிக்கு தயார்படுத்தலே கல்வி என்ற பேரில் நடத்தப்படுறதும், அதில் வெற்றி பெறுறவர் கொண்டாடப்படுறதும், முக்கியமாக நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டாத ஒரு பெருமை, தோத்தா என்னமோ பெரிய மரணச்சடங்கு போல, எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத ஒரு விஷயம். சரியோ, அப்போ இந்த இந்த இதில் பார்த்தீங்களென்றால் முதல் இப்போ நான் சொல்கிற விஷயம், இந்த எங்களோட பள்ளிக்கூடங்கள் 2 வேளை பள்ளிக்கூடங்களாக ஆக்க வேணும். ஏனென்று சொன்னால் அதுக்குள்ளே வர்ற அந்த 1 மணி நேர அந்த அந்த மதிய போசன இடைவேளை என்றது மிக முக்கியம். நாங்கள் மிக மகிழ்வாயிருக்கிற இடம். அதில் சொல்கிறது என்னென்னால் ஒரு கிரவுண்டில் ஒரே நேரத்தில் எத்தனை வகுப்பு விளையாடும் யோசிச்சு பாருங்க. எல்லா வகுப்பும் விளையாடும், எல்லா நிறைஞ்சிருக்கும் கிரவுண்ட், ஆனால் நாம் விளையாடும். அப்போ அதுக்குள்ள மிக முக்கியமாக நாங்கள் எங்கட அணியை கணிச்சு எதிரணியையும் அவதானித்து மிச்ச அதுகள் எல்லாத்தையும் விலத்தி அதுக்குள்ள விளையாடுறோம். அப்போ இந்த இந்த அந்த 1 மணி நேரம் தார இந்த அறிவும் அனுபவமும் பண்ணுறது மிக முக்கியமானது. அப்போ அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஆக்கள் ஒருவேளை பாடசாலையாக்கி அந்த லஞ்ச் இன்டர்வலை இல்லாமல் ஆக்கிட்டு. சரிங்க, அப்போ முதல் விஷயம் 1 மணி நேரம் லஞ்ச் இன்டர்வலை கொடுத்தா எல்லாம் விளையாடுவாங்க. முதல் விளையாடணும். சரியா, அடுத்தது கேம்பஸில் முதல் ஆண்டிறுதி பரீட்சை. இப்போது ஒவ்வொரு நாளும் பரீட்சை. ஆண்டிறுதி பரீட்சை இருக்கைக்குள்ள நிறைய ஓய்வு நேரங்கள் இருந்தது, நிறைய விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது, மாணவர்கள் நடத்தினாங்கள் எல்லாத்துக்களாலேயும். அப்போ ஒரு 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 பன்மைத்துவ ஆளுமைகளோட ஆக்கள் வருவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்களா, அப்போ மாணவர்கிட்ட கேட்கல இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான், எங்களோட சீனியர்ஸும் இப்படித்தானே கஷ்டப்பட்டவர், நாங்களும் கஷ்டப்படுறோம். அப்போ எங்கள்கிட்ட கல்வி என்றது மாணவர்களை விரக்தி அடைய வைக்கிற ஒரு விஷயமாக இருக்கேக்குள்ள இந்த போதைப்பொருள் பாவனை என்றது இன்னும் அதிகரித்து செல்லுமே ஒழிய குறைகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே நேரம் நாங்கள் இந்த எங்களுடைய கலை செயற்பாடுகளோட மாணவர்களோட வேலை செய்யக்குள்ள கண்ணால் காண்றோம் எவ்வளவு மிக ஆழமான அற்புதமான உருவாக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அப்போ இன்றைய நிலையில் இந்த IMF கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நாடு நாங்கள் நிற்கிற கல்வியை கொண்டுரையிடாது. மற்றது சுதந்திரமடைஞ்ச காலத்தில் இருந்து கூட நாங்கள் எங்களுக்கான கல்வியை உருவாக்கல. மாறாக இன்னும் வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லுது, IMF சொல்கிற விஷயங்களை செய்து கொண்டு போகிறதான் எங்களோட கல்வி மறுசிறப்பாயும் இருக்குது. அப்போ இது இலங்கையில் மாற்றப்படும் எங்களுக்கான ஒரு கல்வி எங்களால் உருவாக்கப்படும் என்றது அது மிகப்பெரிய ஒரு அறிவு புரட்சி. என்னுடைய அறிவுக்கு அதுக்கான தளங்கள் சின்ன அளவில் நாடு முழுக்க இருக்கே ஒழிய அது ஒரு மிக அண்மித்த காலத்தில் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் எல்லா தரப்பிலையும் இன்றைக்கு இருக்கிற கல்விதான் கொண்டாட்டத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் பண்ணது தேவையில்லை, ஆனால் நிப்பாட்டேலாது. அந்தளவுக்கு அது ஒரு மாஃபியாவாக ஆக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வணிகம். அது பெற்றார்கள் விரும்பி ஏற்கிற தங்களை ஆங்காரத்துக்கு தீனி போடுற ஒரு விஷயமாக ஆக்கப்பட்டுட்டு. சரியோ, அப்போ எந்த ஒரு 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 சக்தியாலையும் இந்த தேவையில்லாத ஒரு விஷயத்தையே நாம் நிப்பாட்ட மாட்டோம். சரியா,
அப்போ இதுதான் யதார்த்த சூழல். அப்போ நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்பேஸுகளுக்குள்ள வந்து எப்படி ஒரு 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 இயல்பான மனித ஆற்றலோட வாழ்கிற தலைமுறைகளை உருவாக்குறது, அந்த விஷயந்தான் நடைமுறை சாத்தியமானது. அந்த செயற்பாடுகள் 60-70 வருஷத்துக்கு முதலே எங்களுடைய முன்னோடி கலைஞர்கள் தங்களினுடைய சுய செயற்பாடுகளாக எங்களுக்கு அந்த கலையை மட்டும் இல்லை, அந்த கலையை நாங்கள் எப்படி நாங்களாக முன்னெடுக்கிறது. அப்போ தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வெறுங்கை முளம் போடாது. எங்களால் வந்து ஒரு ஆளோடையோ 10 பேரோடையோ 100 பேரோடையோ 400 பேரோடையோ வேலை செய்யக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த அறிவையும் அதுக்கான அந்த சிந்திச்சு செயற்படுற தன்மையையும் எங்களோட முன்னோடிகள் எங்களுக்கு தந்திருக்கிறார். இது ஒரு அப்போ இந்த விஷயந்தான் இன்றைக்கு நாங்களாக எங்களோட தளங்களில் இப்போ நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு 2 சின்ன பிள்ளைகளோட இது ஒர்க் பண்ணுறதுன்றது, இந்த 2 பிள்ளைகளோட ஒர்க் பண்ணி என்ன அது இல்லை, அங்கே தான் தொடங்கும். இப்போ எங்களோட சில மாணவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட தொடங்கி 70-80 மாணவர்களோட கலை செயற்பாடுகளை முன்னெடுக்கிற விஷயங்களை செய்கிறார்கள். அதே நேரம் தேசிய மட்டங்களில் போட்டிகளுக்கு போகிறார்கள், வெல்கிறார்கள், தோற்கிறார்கள். அப்போ நான் சொல்கிறது என்னென்றால் வெல்ற தோற்கிறது இல்லை, இப்போது பங்கு பெற்று அப்போ தான் அந்த நிஜ உலகம் தெரியும். அப்போ ஆனால் அதை தாண்டி தொடர்ந்து ஒரு 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 சுய ஆற்றலும் ஆளுமையும் மிக்க ஒரு மனித சமூகத்தை உருவாக்குறதுக்கான விஷயங்கள் இலங்கை முழுக்க நடந்து கொண்டிருக்கிறதுன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் பிரதான ஓட்டத்தில் அது இப்போதைக்கு சாத்தியமானது பெரும் கேள்விக்குறிதான். எங்களோட ஆர்வ சமூகத்தில் வந்து மக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பல்வேறுபட்ட பிளவுகள் வந்து மக்களிடையே காணப்படுது. இந்த பிளவுகளுக்கு காரணம் அவங்களோட மனநிலையில் ஏற்பட்ட மனநிலை மாற்றங்களா, இல்லை சிந்தனை மாற்றங்களா, இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா சார்? இல்லை, மனுஷ வரலாற்றில் பார்த்தீங்களென்றால் போடுதலும் அழித்தலும் கொள்ளுதலும் வாழுதலும் என்றுதான் வரலாறாக இருக்குது. ஆனால் நாங்கள் பெரிய புத்தர், இயேசு, காந்தி, அம்பேத்கர், மார்ட்டின் லூதர் கிங், இப்படி எங்களுக்கு தெரியாத எத்தனையோ பெரிய மனுஷர்கள், அந்தந்த சூழலில் வாழ்ந்த அந்த மனுஷர்களினுடைய வாழ்க்கை அப்படி மற்றது இப்படி பேரே தெரியாமல் ஒரு சாதாரண தகப்பனாகவோ தாயாகவோ வாழ்ந்து போட்டு போகிற பலருடைய அந்த ஒரு பெரு வாழ்க்கைன்றது இருக்குது. எங்கே அந்த 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 இது எல்லா காலத்துக்கும் இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு வரை வந்துட்டு நாங்கள் ஒரு நாகரிகம் அடைஞ்சிருக்கிறோம், சிந்தட்டிக் கண்டவையார் அணிகிறோம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மனுஷர் வேட்டையாடுறது இன்றைக்கு உலகம் முழுக்க காண்றோம். சரியோ, மிக ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னம் இல்லாத மிக கொடூரமான யதார்த்தத்தை நாங்கள் இன்றைக்கு கண்டுகொண்டு வாழ்கிறோம் உலகம் முழுக்க. அதாவது எந்த இடங்களில் வந்து ஒரு ஆதிக்க நாடுகளுக்கு மூலவளங்கள் தேவையோ அந்த இடத்து மனுஷர்களை சின்ன பின்னமாக்கி சிதறடிச்சிட்டு அந்த வளங்களை தங்களுக்கு எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கு உலக அரசியல்ன்றது இருந்து கொண்டிருக்கு. அதே நேரம் அவர்கள் முழுக்க ஒரு தங்களினுடைய கட்டுமுறைய பயணத்தை செய்ய முடியாத வகையில் இதுக்கு மாற்றான இந்த விஷயங்களை கேள்விக்குட்படுத்தப்படுற ஒரு மிகப்பெரிய மனித சமூகமும் உலகத்தில் இன்றைக்கும் கண்டு கொண்டிருக்கிறோம். சரி, உலகத்தில் அரசாங்கங்கள் மற்ற நாடுகளில் நடக்கிற விஷயங்களுக்கு கண்மூடி கொண்டிருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் அந்த விஷயங்களுக்காண்டி கிளந்தெழுற போடுற விஷயங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அது பலமான விஷயம். அப்போ இந்த 2 சிந்தனைகளும் இன்றைக்கொன்றும் இருக்கு. அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாக்கள் எப்படி இந்த கொள்ளை அதிகாரம் ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட சதிவேலைகள் என்றதை திட்டமிட்டு செய்கிறது. இதை தாண்டி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு 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 மனிதத்துக்காண்டி குரல் கொடுக்குற போராடுற வாழ்கிற அந்த ஒரு போக்கும் இருந்து கொண்டிருக்கு. அந்த போக்கின்ற பலன்தான் இவையில் என்ன குதிச்சு கும்மாளம் கொட்டினாலும் இதில் இந்த வரலாற்றில் வெற்றி பெற்றவர்களாக எவரும் இல்லை.
வரலாற்றில் மன்னிக்கப்பட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்களென்றால் இந்த வரலாற்றில் குரூரங்களை செய்த மறைக்கப்பட்ட விஷயங்கள், முக்கியமாக எப்படி ஆபிரிக்க சுதந்திர போராட்டத்தில் ஆபிரிக்க தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், எல்லாரும் ஹிட்லரை தான் சொல்லிவிடும். எப்படி அந்த பிரெஞ்சு தலைவர் அதிலும் விட பெரிய கொலைகளை செய்தார்ன்றது வரலாற்றில் இல்லை. சரி, ஆனால் இன்றைக்கு அது வெளியில் வருது. மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட அந்த கொலோனியல் எடியூகேஷனுக்களால் அதுகளுக்களால் புதைக்கப்பட்ட விஷயங்கள் அதுகள் எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுக்க, உலகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை, அபோரிஜின் மக்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளை, மயோரி மக்கள், இப்படியான உலகம் தழுவிய பழங்குடி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களோட விஷயங்களை வெளிக்கொண்டு வரதெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு மக்கள் மயப்பட்ட ஒரு முற்போக்கான சிந்தனையினுடைய பலத்தில் தான் இன்றைக்கும் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. நீங்கள் இலங்கையின் நிலவரத்தையும் பார்த்தீங்கள் என்றால் அந்த ஒரு மக்கள் மயப்பட்ட ஒரு முற்போக்கான சிந்தனை தான் இலங்கையை இந்தளவத்துக்கு காப்பாற்றி வச்சிருக்கு. அப்போ இதை நம்ம எல்லா மட்டத்திலையும், இப்போ இதில் மிக முக்கியமானது என்னென்றால், நான் என்னுடைய தளத்தில் ஒரு அதிகார வெறியனாக இருந்து கொண்டு எனக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை கேள்வி கேட்கிற ஆளாக இருக்கிறார். நான் சொல்கிறேன் என்னென்றால், கூத்தில் கோமாளியை இல்லாமல் ஆக்கிட்டான். ஏனென்றால் அவன் இந்த தூசணம் கதைக்கிறான், கூடாத வார்த்தைகள் பேசுகிறான்னு சொல்லி. உண்மையில் என்னென்றால் சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிற அட்டூழியங்கள், அவையுடைய அத்துமீறல்களை கூத்தில் கோமாளி வந்து சொல்லி போடுவான். சரி, அப்படி நாங்கள் எவ்வாறு எங்களோட கலை பண்பாட்டு சமூக சூழலில் இருக்கிற அந்த ஜனநாயக கூறுகளை இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம். அதே நேரம் அரசாங்கத்திட்ட ஜனநாயகத்தை டிமாண்ட் பண்ணுவோம், கோருவோம். சரியோ? அப்போ தனி ஆளாக என்னுடைய ஒரு குடும்பத் தலைவனா அல்லது ஒரு ஆசிரியனா நான் இந்த அளவுக்கு ஜனநாயகமாக இருக்கிறேன் ரெண்டதில் இருந்து இது தொடரும். ஏனென்றால் இந்த விஷயத்தை நாங்கள் எங்கேயோ எதிர்பார்க்கறது இல்லை. எங்களோட சூழலில் இருந்து அது பரவி பெருக வேண்டும். உங்களோட வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழித்து இந்த கலை தொடர்பான இந்த கலைக்களம் எனும் கலந்துரையாடல் மூலமாக தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். இது மாதிரியான இன்னும் ஒரு கலந்துரையாடலூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். நன்றி, வணக்கம்.